காயினா இது? அச்சச்சோ, யாரு கீழே போட்டு போனாங்கன்னு தெரியலையே. தங்கம் விற்கிற வேலையில காசு தூக்கி கீழே போட்டு யாரோ போயிருக்காங்க. யாரா இருக்கும்? யாரு கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியலையே. யாரு கீழே போட்டு போயிருப்பாங்க? யாரு காசா இருக்கும்? பக்கத்துல யாராவது வந்தா சரி அவங்க காசுன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யறது? யாராவது கேட்டா யாராவது தெரியாதவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா யாருக்குள்ளே தெரியாம யாருக்கிட்டையாவது கொடுத்த மாதிரி ஆயிடுமே. இப்போ என்ன பண்றது? அடுத்தவங்க பொருளை வீட்டுக்கும் கொண்டுட்டு போக முடியாது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயாவது கொண்டு கொடுக்கணும். எப்படி கொண்டு கொடுக்குறதுன்னு தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுத்தா எல்லாரும் கேட்டு வாடலன்னு அவங்களே வச்சுக்குவாங்களோ இல்ல குத்துருவாங்களா தெரியலையே. யாரு காசா இருக்கும்னு தெரியலையே. ஒரு வேளை நகை வாங்கும்போது யாருக்காவது ஃப்ரீயா கட்டிருக்குமோ, அதை அப்படி கீழே தவட விட்டுட்டாங்களோ என்னன்னே தெரியலையே. யாருக்குள்ளதான் இருக்கும்? அட சாமி கடவுளே, ஐயா இதை ஏன் கண்ணியா பட வைப்ப? இப்போ இது யாருக்குள்ளன்னு தெரியாம என் மண்டை வச்சிரும். இதை யாருக்கிட்ட கொண்டு கொடுக்குறதுன்னு நினைச்சு என் மண்டை வச்சிரும். இதை கொண்டு போய் உரியவங்க கிட்ட கொடுக்கணுமே. இது யாருக்குள்ளன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உன்னை பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு அனுப்புனா நீ இங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பியா? ஆமா, என்னது கையில இருந்துட்டு வச்சுக்கிட்டே பாப்பா, பால் பாக்கெட் வாங்க தான் போனேன். கடை இன்னும் திறக்கல. சரின்னு வந்துட்டு இருந்தனா இந்த காயின் காட்சிச்சு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல, யாருக்குள்ளன்னே தெரியல. அதான் முழின்னு முடிச்சிட்டு இருக்கேன். கீழே வச்சுச்சா? அது என்னது மஞ்சள் கலர் ஆடுக்கு குடு, விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். சரி, யாரு பொருள்னு தெரியல. அதுவும் கோல்டு காயின். விளையாட வச்சுக்கிட்டு வரலாம். விளையாட ஏடி அது யாருக்குள்ளன்னு பார்த்து கொடுக்கணும். அதுக்காக தான் எடுத்துட்டு வரேன் தெரியுமா? யாராவது வந்து கேட்டா கொடுக்கலாம். ஒருத்தரும் வரல. சரி, உனக்கு தானே வச்சிருக்கு, அப்போ அது நமக்கு தானே. பாப்பா, அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது தெரியுமா? கீழே கிடைஞ்சுன்னா அது யாரு பொருளோ கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. யாராவது கோல்ட சும்மா கீழே போடுவாங்களா? ஏதோ கைத்தவடி எங்கேயோ கீழே விழுந்துட்டு, அதனால அது யாருக்குள்ளன்னு பார்த்து கொடுக்கணும் தெரியுமா? இப்போ போட வழியில யாராவது கேட்டு வந்து தேடி வந்தாங்கன்னா அவங்க பொருளா இருக்கும், அவங்க கிட்ட கொடுத்துருவோம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுக்கணும் தெரியுமா? அவங்க யார் பொருள்னு கேட்டு கொடுப்பாங்க. இந்த தெருல கிடந்துச்சு, எங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொடுப்பாங்க சரியா? ஆமா, பெரிய இவரு இதை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒன்னே தூக்கி உள்ள வச்சிடுவாங்க. நீ என் கீழே கிடக்குறதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ பேசாட்டி லூசு மாடி அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போவியா? யாராவது கேட்டு வந்தா கொடுக்க வேண்டியதான். அப்போ நம்ம வீட்டு வாசல்ல எழுதி வை, இந்த கோல்டு காயின் கீழே கிடந்துச்சு, யாருக்குள்ளது வந்து வாங்கிட்டு போங்கன்னு எழுதி வை. அப்ப யாராவது வருவாங்க. இது அப்படிலாம் எழுதி வச்சா எல்லாரும் யாங்குள்ளதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் எழுதியெல்லாம் வைக்க கூடாது. அப்போ இதை இங்க வச்சு நின்னுகிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? அதுதான் எனக்கும் தெரியல. யாராவது உடனே தேடி வந்தா அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம எடுத்துட்டு வீட்டை பார்க்க வா. உனக்கு தானே வச்சிருக்கு, நீயே வச்சுக்கோ. என்னடி இது? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க. அடுத்தவங்க பொருள் நமக்கு எதுக்கு? நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம கிட்ட நிறைய இருக்கு. பெரிய இவடு இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாரு. போய் அதை குத்துட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. சரி, கோல்டு காயினை குத்துட்டு பால் பாக்கெட் வாங்குவாங்களாம். இது எம்பூட்டு காசு இருக்கும் தெரியுமா? நேற்று கூட டிவில சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா? 1 கிராம் 8000 சம்திங் எவ்வளவோ போயிட்டுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஒரு பால் பாக்கெட் எவ்வளோ ஊட்டி இருக்கும்? 50 ரூபா 60 ரூபா இருக்கும். அதுக்கு 8000 ரூபா விலை மதிப்புள்ள இதை கொடுப்பாங்களா? கூடு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரியான லுச்சாத்தனமால பேசுறேன். பேசாம வீட்டுக்கு போட்டி யாராவது கேட்டு வந்தா நான் குத்துட்டு வரேன். பொருடி மவனே, இன்னைக்கு வீட்டுக்கு வா. காலையில காப்பி கேட்டு வருவல. இன்னைக்கு அம்மாட்ட தர்ம அடிதான். ஏழு கிடவே அங்க உன்னைய காணுன்னு அம்மா ஏசிக்கிட்டு இருக்கு. இவர் ஊர்ல உள்ள பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க யாராவது கேட்டு வந்தா கொடுப்பாராம்ல, கொடுப்பாரு. நீ இன்னைக்கு போட அங்கே தாண்டி நிப்ப. ஒருத்தரும் வர மாட்டாவோ. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அடப்பாமே, எங்க பட்டன்னு தெரியலையே. இந்த அடவு கடையில கொண்டு அடை வைக்கலான்னு பார்த்தா கையில எடுத்துட்டு போகும்போது எங்கனையே விழுந்துட்டேன். அப்பவே என் மருமக கறி சொன்னா பேக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டுட்டு போனு. இப்ப தெரிஞ்சா எனக்கு கஞ்சி கூட ஊத்த மாட்டாளே. என்னாச்சு? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்லல, ஒரு தங்க கசை அடை வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனேன். எங்கன்னு போட்டேன்னு தெரியல. கை தவறி எங்கனையோ போட்டுட்டேன். ஏச்சி, இது ஒண்ணு பாருங்க. ஆமையா, இதுதான். சரியாச்சி, இந்தாங்க. நான் வேற பால் பாக்கெட் வாங்க போணும். நீங்க யாரோ கீழே போட்டீங்களா? சரி, தேடி வருவீங்களா? நம்பிட்டு நேரம் நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க ஆச்சி, வாங்கிக்கோங்க. ஹே ஐயா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. அப்படியே கீழே எடுத்த பொருளை எடுத்து விட்ட கொடுக்கணும்னு நின்றுக்கியே. ரொம்ப நன்றி ஐயா. இதுல என்ன ஆச்சு இருக்கு? நமக்கு சொந்தம் இல்லாத பொருளெல்லாம் நம்ம வச்சிருக்க கூடாது. இது உங்க பொருள், உங்ககிட்ட கொடுக்கணும்னு என்ன அப்படிதான். சரி, இப்ப பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க சரியா? தங்கம் வைக்கிற விலையில இப்படி கீழேயா போடுறது? ஹே ஐயா, இப்படி சின்ன வயசுல இவ்வளவு அறிவா பேசுத. அரவிந்த் மவன் தானே? ஆமாச்சி. சரி, நான் கிளம்புறேன். என் தங்கச்சி வட சண்டைக்கு வந்தா போய் பாலை வாங்கி கொடுக்கணும், காப்பி போடணும். சரியா?